Hey guys, welcome to FC's another video. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா வாட் இஃப் சீசன் ஃபினாலே பற்றி தான் பேச போகிறோம். இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோடோட கண்டினியூஷன். வாட் இஃப் சீரீஸே வந்து ஓரளவுக்கு ஆந்தாலஜி மாதிரி தான் கொண்டு போயிருந்தாங்க. பட் இங்கேயும் ஒரு மெயின் வில்லனை செட் பண்ணிட்டு சீசன் ஃபினாலேயில் வந்து இந்த எல்லா யூனிவர்ஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு பெர்ஃபெக்ட் எண்டிங்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு பொறுத்த முன்னாடி இந்த சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போலாம். ஸோ எபிசோட் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜரில் நடந்த மிஷனை வந்து காட்டுறாங்க. பட் இங்கே வந்து கேப்டன் கார்ட்டர் தான் ஸ்டீவ் ரோஜர்ஸ்க்கு பதில் இருக்காங்க. இந்த கேப்டன் கார்ட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து அதே கேப்டன் கார்ட்டர் தான், அதே யூனிவர்ஸ் தான். ஸோ அந்த எபிசோடோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்ட் டைம் லைனுக்கு வருவாங்க. ஹாக்கையும் நிக் ஃபியூரியும் அந்த போர்ட்டலுக்கு வெளில வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. இதில் இவங்க வந்து ஷீல்டோட ஏஜென்ட்டாக இருக்காங்க. எப்படி கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர் படத்தில் ஸ்டீவ் ரோஜர்ஸ் வந்து ஷீல்டோட ஏஜென்ட்டாக இருப்பானோ அதே மாதிரி தான் கேப்டன் கார்ட்டரும் இருக்காங்க. கரெக்டாக கேப்டன் கார்ட்டர் வந்து அந்த மிஷனுக்கு வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போதே நடுவில் வாட்சர் வந்து இன்டர்ஃபியர் ஆகிட்டு யூ ஹவ் பீன் சோசன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த எபிசோடோட பேரே பார்த்தீங்கன்னா வாட் இஃப் வாட்சர் பிரேக் இஸ் ஓத் அப்படின்னு தான் வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இது வரைக்கும் இன்டர்ஃபியர் ஆகாத வாட்சர் வந்து இப்போ இன்டர்ஃபியர் ஆகுறாரு. ஸோ அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா வந்து பிளானட் ஈகோ வந்து அவனோட பையன் பீட்டர் குவில் கிட்ட இருந்து அவனோட எனர்ஜியை அப்படியே ஹார்வெஸ்ட் பண்றான். இந்த சீனை வந்து நம்ம GOTG 2ல பார்த்துருப்போம். ஸோ அதே தான் இங்கே நடக்குது. வாட் இஃப் சீரீஸ்ல வந்து டீஷாலா எபிசோட்ல வந்து அந்த கரெக்டாக அந்த கிளைமேக்ஸ்ல வந்து பிளானட் ஈகோ வந்து பீட்டர் குவில்ல மீட் பண்ற மாதிரி காட்டிட்டு அப்படியே முடிப்பாங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ கரெக்டாக ஈகோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது டீஷாலா அந்த இடத்துக்கு வந்து பீட்டர் குவில்ல காப்பாற்றுவா. ஏன்னா வந்து அந்த எபிசோட்லயே பார்த்தீங்கன்னா டீஷாலா வந்து எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. ஸோ இப்படி காப்பாற்றும் போது இங்கேயும் வாட்சர் வந்து இன்டர்ஃபியர் ஆகி யூ ஹவ் பீன் சோசன் அப்படின்னு சொல்றான். ஸோ அதுக்கு அடுத்த ஷாட்டே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி கான்ட்லெட்டை யாரோ மெல்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கெமோராவும் டோனி ஸ்டார்க்கும். ஸோ இந்த ஷார்ட்ஸ்லாம் 2வது சீசன்ல வரப்போற எபிசோடு. ஆக்சுவலாக இவங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா டோனி ஸ்டார்க் இன் சக்கார்னு ஒரு எபிசோட வந்து சீசன் 1க்கே பிளான் பண்ணியிருந்தாங்க. அது வந்து கோவிடால எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு சீசன் 2க்கு தள்ளி போட்டாங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. நம்ம சீசன் 2ல இந்த எபிசோட கண்டிப்பாக பார்ப்போம். இந்த யூனிவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா கமோரா வந்து ஆல்ரெடி தானோஸை வந்து கொன்னுட்டா. ஸோ அதனால தான் வாட்சர் வந்து கமோரா சர்வைவர் ஆஃப் சக்கார் அண்ட் டிஸ்ட்ராயர் ஆஃப் தானோஸ்னு அக்னாலேஜ் பண்ணுறான். இந்த எபிசோட்லையும் டோனி ஸ்டார்க்கை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கல. வாட்சர் வந்து நாட் யூன்னு மொக்க பண்ணிடுவான். ஸோ வாட் இஃப்ல வந்து மொத்த சீரீஸ்லையும் வந்து டோனி ஸ்டார்க்கை வந்து பெருசாவே காட்டல. மேபி சீசன் 2ல வந்து இந்த டோனி ஸ்டார்க் இன் சக்கார் எபிசோட்ல வந்து நல்லா காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் கில்மாங்கர் எபிசோட காட்டுறாங்க. வாட் இஃப் சீரீஸ்ல எபிசோட் 6ல நடந்த ஈவெண்ட்ஸை கண்டினியூ பண்ணி காட்டுறாங்க. அங்க இருந்து கில்மாங்கரை யூ ஆர் த சூசன் ஒன்னு வாட்சர் எடுக்கிறான். அதே மாதிரி 7வது எபிசோட்ல இருந்த தாரையும் சூஸ் பண்றான். அவன் வந்து அல்ட்ரானோட ஆர்மி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்க அப்பியர் ஆகிட்டு யூ ஆர் த சூசன் ஒன்னு கூட சொல்ல விடாம அவன் பாட்டுட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். ஸோ வாட்சர் வந்து அவனை வந்து அழகா தூக்கி கொண்டு போயிடுவான். ஸோ பேசிக்கலி வாட்சர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நிக் ஃபியூரி ஜாப் தான் பண்ணுறான். இந்த வாட் இஃப் சீரீஸே வந்து கைண்ட் ஆஃப் MCU பேஸ்மெண்ட் மாதிரி தான் கொண்டு போனாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 7 எபிசோட வந்து தனித்தனியாக ஆந்தாலஜி மாதிரி எடுத்துட்டு 8வது எபிசோட 9வது எபிசோடையும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறாங்க. எப்படி MCUயோட ஃபர்ஸ்ட் பேஸில் வந்து அவெஞ்சர்ஸில் வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த எபிசோடில் வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறாங்க, எல்லாரையும் அசம்பிள் பண்ணுறாங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து ஈவில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் வாட்சரும் வந்து ஒரு பப்பு மாதிரி ஒரு பிளேஸில் வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. இந்த பப் பார்த்தீங்கன்னா வந்து கைண்ட் ஆஃப் ஒரு பாக்கெட் டைமென்ஷன் மாதிரி தான் இருக்கு. ஸோ அங்கே வாட்சர் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நீங்கள் தான் இந்த மல்டிவர்ஸை காப்பாற்றணும். முதல்ல வந்து நான் ஒரே ஒரு ஹீரோ சூஸ் பண்ணலாம் தான் இருந்தேன். பட் டீமாக சூஸ் பண்ணால் தான் பெட்டர்னு தோணுச்சு. அதனால தான் உங்கள் எல்லாரையும் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நீங்கள் தான் என்னோட கடைசி ஹோப்பு. இந்த மல்டிவர்ஸ் எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு நீங்கள் தான் கார்டியன்ஸ் ஆஃப் த மல்டிவர்ஸ்னு அவங்களுக்கு ஒரு பேரை வைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் வாட்சர் வந்து யாருக்கிட்ட நீங்கள் ஃபைட் பண்ணணும் அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அவன் அல்ட்ரானை சொல்கிறான். அல்ட்ரான் வந்து ஒரு நார்மல் ரோபோட்டாக இருந்துட்டு காஸ்மிக் பீயிங்காக எலிவேட் ஆகிட்டான். அது மட்டும் இல்லாமல் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் கெயின் பண்ணதால அவனோட வைப்ரேனியம் பாடியும் சேர்ந்து அவன் ஒரு காஸ்மிக் என்டிட்டியாக மாறிட்டான். இப்போ எல்லா பிளானட்ஸையும் வந்து அவன் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கான், எல்லா யூனிவர்ஸையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நம்ம மிஷன் என்னன்னா அவன் உடம்புல இருந்து அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் பிரித்து எடுக்கணும். அதுதான் நம்மளோட மிஷன். அது ரொம்ப ஈஸியாக இருக்க போகிறது இல்லை. அவன் எந்த யூனிவர்ஸில் வேணால் இருக்கலாம் அப்படின்னு வாட்சரும் ஈவில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. டீஷலை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தார் வந்து அதெல்லாம் என்கிட்ட விட்டுறாங்க, நான் அன்வான்ட் அட்ராக்ஷன்லாம் நிறைய கிரியேட் பண்ணுவேன், அவனை ஈஸியாக நம்ம கிட்ட
வர வச்சிடலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் கெமரா வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோனை கண்டுபிடிச்ச உடனே அதை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறான். தாருக்கு உடனே டவுட் வருது, அது எப்படி உன்னால டிஸ்ட்ராய் பண்ண முடியும்னு சொல்லும்போது இன்ஃபினிட்டி க்ரஷர்னு ஒரு வெப்பனை காட்டுறா. இந்த வெப்பனை வந்து அந்த ரிலீஸ் ஆகாத எபிசோடில் காட்டியிருக்கலாம், அது நம்ம சீசன் 2ல் தான் பார்ப்போம் அந்த எபிசோட. ஸோ இதை வச்சு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை வந்து ஈஸியாக டிஸ்ட்ராய் பண்ணிடலாம் அப்படின்னு கெமரா எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அப்புறம் கேப்டன் கார்ட்டர் வந்து பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அவங்களோட பிளான் என்ன பார்த்தீங்கன்னா, அல்ட்ரான் கிட்ட தான் அந்த சோல் ஸ்டோனை எடுத்துட்டு அந்த சோல் ஸ்டோனை இந்த இன்ஃபினிட்டி க்ரஷரில் வச்சு இதோட பவரை அன்லீஷ் பண்ணி மற்ற எல்லா ஸ்டோனையும் அழிக்கிறது. ஸோ இவங்க எல்லாரும் வந்து மிஷனுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இன்டெலிஜென்ட் லைஃபே இல்லாத ஒரு பிளானட்டுக்கு வந்து போய் அங்கே வந்து ரெடியாக இருக்காங்க. ஏன் இன்டெலிஜென்ட் லைஃபே இல்லாத பிளானட்னு பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ட் லைஃப் இல்லைன்னா அல்ட்ரானால் வந்து டிடெக்ட் பண்ண முடியாது இந்த பிளானட் எங்கே இருக்குன்னு. ஸோ அதனால தான் இந்த பிளானட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஈவில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு வந்து அந்த மிஸ்டிக் கிரியேச்சர்ஸால் பாதிப்பு ஏற்பட்டுட்டு தான் இருக்குது, குறிப்பாக ஷுமா கோரத்தால். இதை பார்த்துட்டு கேப்டன் கார்ட்டர் வந்து ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, லவ் தான், நீ எப்படி கேப்டன் கார்ட்டர் ஆனியோ அதே மாதிரி நான் இந்த மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஏஜென்ட் கார்ட்டர் வந்து உன் யூனிவர்ஸில் இருக்கிற கேப்டன் கார்ட்டரை பற்றி பேசுறியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என் யூனிவர்ஸில் கேப்டன் கார்ட்டர் இல்லை, கேப்டன் அமெரிக்கா தான், ஸ்டீவ் ரோஜர்ஸ் தான் கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறா. உடனே கேப்டன் கார்ட்டர் வந்து அதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்னு அக்னாலஜும் பண்ணுறா. அதே மாதிரி கில்மாங்கர் வந்து அல்ட்ரானோட ஹெல்மெட்டை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அது வந்து கெமோராக்கு வந்து ஒரு டவுட்டு மாதிரி வர வைக்குது. ஸோ எக்ஸாக்ட் மிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு சின்ன டோஸ்ட் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. என்ஜாய் பண்ணி முடிக்கும்போது தார் வந்து அந்த அன்வான்ட் அட்டென்ஷனை வந்து மியோல்நீரால் காட்டுறான். ஸோ இது வந்து அல்ட்ரானுக்கு தெரிய வருது. அல்ட்ரான் வந்து அந்த பிளானட்டை பார்க்குறான். இந்த ஷாட் வந்து அப்படியே அந்த கெலக்டஸ் மாதிரி தான் இருக்குது. போன எபிசோட்லேயும் பிளானட்டை முழுங்குற மாதிரி சில ஷார்ட்ஸ் எல்லாம் காமிச்சாங்க. அதுவும் கெலக்டஸோட ஈஸ்டர் எக் மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. கெலக்டஸை வந்து நம்ம ரைஸ் ஆஃப் த சில்வர் சர்ஃபர் படத்தில் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு க்ளவுட்ஸ் மாதிரி பார்த்துருப்போம். கூடிய சீக்கிரமே MCUலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ அல்ட்ரான் வந்து டெலிபோர்ட்டேஷனால் இது வந்து அப்படியே அந்த வாட்சர் டைப் ஆஃப் பவர் மாதிரி தான் இருக்குது. அந்த டெலிபோர்ட்டேஷனால் அப்படியே இந்த பிளானட்டுக்கே வந்துடுறான். ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொடெக்ஷன் ஸ்பெல்லை எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கும் கரெக்டாக கொடுத்துட்றான். ஸோ கரெக்டாக ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல தார் வந்து மியோல்நீர் பவரை யூஸ் பண்ணுறான். பட் அல்ட்ரானுக்கு முன்னாடி அது எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ அல்ட்ரான் மறுபடியும் கவுண்டர் ஸ்ட்ரைக் அடிக்கும் போது எல்லாமே அப்படியே மண்ணுக்குள்ளே போயிடுறாங்க. இன்ஃபினிட்டி ஸ்டோனோட அந்த மொத்த மலையும் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுறான். பட் இவங்களுக்கு வந்து இந்த ப்ரொடெக்ஷன் ஸ்பெல் இவங்களுக்கும் எதுவும் ஆகல. அப்புறம் தார் வந்து அல்ட்ரானை நோக்கி மியோல்நீரை தூக்கி அடிக்கிறான். ஈவில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து அதை அப்படியே மல்டிபிள் பண்ணி அல்ட்ரானை அட்டாக் பண்றாங்க. இந்த ஷாட்ஸ்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. ஏகப்பட்ட மியோல்நீர் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக அட்டாக் பண்ணும்போது அல்ட்ரானால சமாளிக்கவே முடியல. இந்த டைம்ல கரெக்டாக டீஷலா வந்து கேப்டன் கார்ட்டரோட உதவியோட அந்த சோல் ஸ்டோனை அல்ட்ரான் கிட்ட இருந்து சுட்டுறான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. இதனால டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து அல்ட்ரானை டைவர்ட் பண்றதுக்கு அவனுக்குள்ள இருக்கிற ஒரு மிஸ்டிக்கல் கிரியேச்சரை வந்து அன்லீஷ் பண்ணி விடுறான். அது மட்டும் இல்லாம அந்த ஜாம்பி எபிசோட்ல இருந்த பிளானட்ல இருந்து ஜாம்பிஸ் எல்லாத்தையும் டெலிபோர்ட் பண்ணி இறக்கிடுறான் அல்ட்ரான் மேல. ஆக்சுவலா ஈவில் ஸ்ட்ரேஞ்சோட பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜாம்பிஸ் இறக்குறது இல்ல, ஒரே ஒரு முக்கியமான ஜாம்பியை தான் இறக்கணும். அந்த ஜாம்பி வேற யாரும் இல்ல, நம்ம வாண்டா தான். பட் நான் என்னமோ பெருசா ஃபைட்லாம் பயங்கரமா இருக்க போகுதுன்னு நினைச்சேன். பட் அல்ட்ரான் வந்து அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்துட்டான். அவளை போட்டு தள்ளுறதும் இல்லாம அந்த மொத்த பிளானட்டையும் அல்ட்ரான் வந்து கம்ப்ளீட்டா அழிச்சிட்டான். ஏன்னா ஏற்கனவே அல்ட்ரானுக்கும் வாண்டாக்கும் வாய்க்கா தகராறு. வாண்டாவோட பிரதரை கொன்னது அல்ட்ரான் தான். இவங்க அந்த பிளானட்டுக்கு எஸ்கேப் ஆயிட்டு எந்த பிளானட்டுக்கு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா 8th எபிசோட்ல காட்டின பிளானட்டுக்கு போறாங்க. அதாங்க அல்ட்ரானோட ஒரிஜினல் பிளானட். இங்க தான் அல்ட்ரான் வந்து ஃபர்ஸ்ட் ஜெயிச்சுட்டு தானோஸை கொன்னுட்டு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு யூனிவர்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சான். இவங்க சோல் ஸ்டோனை வச்சு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கும் போது பிளாக் விடோ வந்து அந்த சோல் ஸ்டோனை கேட்ச் பண்ணிட்டு இவங்கள த்ரெட்னு நினைச்சு அகைன்ஸ்டா பேசுறா. அப்புறம் கேப்டன் கார்ட்டர் தான் கன்வின்ஸ் பண்ணா, இந்த மாதிரி எங்க யூனிவர்ஸ்ல நீ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லி அவளோட நம்பிக்கையை கேப்டன் கார்ட்டர் வாங்குறா. அதுக்குள்ள அந்த பிளானட்டுக்கு அல்ட்ரான் வந்துடுறான். அல்ட்ரான் வந்து பிளாக் விடோ கிட்ட இருந்து அந்த சோல் ஸ்டோனை வாங்கும்போது ஃபைட் ஏற்படுது. அந்த சோல் ஸ்டோன் வந்து யாருக்கிட்டையும் கிடைக்காம அங்க இங்க தள்ளாடிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் அல்ட்ரான் வந்து அந்த மொத்த பிளானட்டையும் டிஸ்ட்ராய் பண்ணிடுறான். பட் அதை வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து சம்ஹவ் ரிவர்ஸ் பண்ணி ஈஸியா வாயில போட்டுக்கிறான். அது வந்து அல்ட்ரானுக்கே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. உண்மையிலேயே பயங்கரமான சீன். இதே சீனை வந்து நம்ம ஸ்னைடர் கட்லயும் பார்த்துருப்போம். ஃபிளாஷ் வந்து இதே மாதிரி தான் டைமுக்கு அகேன்ஸ்டா ஓடி அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுவான். ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன சீன் இது. அண்ட் எஸ், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட டைம் ஸ்டோனும் இருக்கு. அதை வச்சு தான் ஒரு பவர்ஃபுல் ஸ்பெல் போட்டு மொத்த பிளானட் டிஸ்ட்ராய் ஆகிறதையும் ரிவர்ஸ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் அல்ட்ரான் கிட்ட எல்லாரும் சண்டை போடுறாங்க. இதுல வந்து சில கூல் ஷாட்ஸ்லாம் இருந்தது. பிளாக் விடோவும் கேப்டன் கார்ட்டரும் ஷீல்டை வச்சு அடிக்கிறது. பிளாக் விடோ வந்து ரெட் கார்டியனோட ஷீல்டை வந்து போன எபிசோடில் எடுத்தால அதை வச்சும் கேப்டன் கார்ட்டர் வந்து அவளோட ஷீல்டை வச்சும்
ஒரே டைமில் அட்டாக் பண்ணுறதெல்லாம் உண்மையிலேயே கூலான சூப்பரான சம்பவமாக இருந்தது. அதுக்கப்புறம் அல்ட்ரானாலே சமாளிக்க முடியாமல் அவங்ககிட்ட இருக்கிற டைம் ஸ்டோனை வச்சு எல்லாத்தையும் அப்படியே ஸ்லோ பண்ணிடுறான். பட் அதையும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து அவனோட டைம் ஸ்டோனை யூஸ் பண்ணி ரீசெட் பண்ணிட்டு அல்ட்ரான் அப்படியே பெருசாகிறான். அவன் பெருசாகும் போது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து அவனுக்குள்ளே இருக்கிற மிஸ்டிக் கிரியேச்சர்ஸ் எல்லாம் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மொத்தமாக அவனை கண்ட்ரோல் பண்ணி அட்டாக் பண்ணுறான். கடைசியில் அந்த சோல் ஸ்டோனை வச்சு இன்ஃபினிட்டி கிரஷரை யூஸ் பண்ணி அல்ட்ரானை வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. அவனோட மொத்த இன்ஃபினிட்டி ஸ்டோனையும் எடுத்து அழிச்சிடுறாங்க. அசால்ட்டாக அழிச்சிட்டாங்கன்னு நினைக்கும் போகுது மறுபடியும் அல்ட்ரான் வந்து பேச ஆரம்பிப்பான். அதாவது வாட்சர் உங்ககிட்ட சொல்லலையா, ஒவ்வொரு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸும் ஒவ்வொரு யூனிவர்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்ஃபினிட்டி கிரஷர் வந்து உன்னோட யூனிவர்ஸில் இருக்கிற இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ்க்கு தான் செட் ஆகும், இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ்க்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறான். மறுபடியும் ஃபுல் பவரையும் அன்லீஷ் பண்ணி அட்டாக் பண்ணுறான் இவங்க மேலே. அப்போ தான் பிளாக் விடோ வந்து என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, என்கிட்ட ஒரு ஏரோ இருக்குது, அந்த ஏரோவில் வைரஸ் இருக்குது, எனக்கு வந்து கரெக்டாக எய்ம் பண்ணுற மாதிரி காட்டினா போதும், நான் கரெக்டாக த்ரோ பண்ணுறேன், we can do itனா கேப்டன் கார்ட்டரை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்றா. கேப்டன் கார்ட்டரும் அதுக்கேற்ற மாதிரி ஒத்துக்கிட்டு ரெண்டு பேரும் கரெக்டாக அந்த ஏரோவை பிளாக் விடோ த்ரோ பண்ணும்போது இவன் அந்த ஆர்மரை கரெக்டாக கழட்டுறதுக்கும் கரெக்டாக இருந்தது. ஸோ அந்த ஏரோ வந்து கரெக்டாக அல்ட்ரானோட கண்ணில் போய் குத்துது. ஸோ அந்த ஏரோவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அர்னிம் ஜோலோவோட வைரஸ். இதை வந்து நம்ம போன எபிசோடில் பார்த்துருந்தோம். அந்த வைரஸ் வந்து அப்படியே அல்ட்ரானை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிடுச்சு. உள்ள அல்ட்ரான் கிட்ட பேசும்போது நீ யாருன்னு கேட்கும்போது நான் வந்து ஹைதராபாத்தில் உருவாக்கப்பட்டவன், நீ வந்து அந்த ஹைதராபாவே அழிச்சிட்ட, ஸோ அதனால் இப்போ நான் ஒன்று அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அல்ட்ரானை வந்து கைமா பண்ணிடுவான். எவ்வளோ பெரிய காஸ்மிக் என்டிட்டியாக இருந்தாலும் ஒரு வைரஸால் பட்டமாக கொல்லப்படுவார் அல்ட்ரான். மாரல் ஆஃப் த ஸ்டோரி, கண்டிப்பாக ஒரு ஆன்டி வைரஸ் போடுங்க, அப்போ தான் எந்த சிஸ்டமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். உடனே இன்டீஸ் பிரசாந்த் மாதிரி ஒரு ஆன்டி வைரஸ் ப்ராடக்டை உங்ககிட்ட விற்க போகிறேன்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ இதை பார்த்த கில்மாங்கர் வந்து அல்ட்ரானோட ஹெல்மெட்டை யூஸ் பண்ணி அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் அந்த வைப்ரேனியம் எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணி இவனுக்கு எடுத்துக்கிறான். இதை பார்த்த கார்டியன்ஸ் வந்து நீ என்ன பண்ணுற, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது கில்மாங்கர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான், நம்ம லைஃப் எல்லாருமே ஒரு மாதிரி இருக்குது, இதை வச்சு எல்லார் லைஃப்பையும் நம்ம சரி பண்ண முடியும், என்ன சொல்கிறீங்க, நான் இதை வச்சு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது யாருமே கேட்கல. அந்த டைமில் வந்து அர்னிம் ஜோலாவும் வந்து ஃபைட் பேக் பண்ணி அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ்லாம் மறுபடியும் அவனுக்கு எடுக்க பார்க்குறான். ஸோ இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இவனோட உடம்புலையும் இல்லை, அர்னிம் ஜோலோ அதாவது அல்ட்ரானோட உடம்புலையும் இல்லை. ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு அப்போ தான் புரிய வருது, ஸோ நம்ம மிஷனே வந்து இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை வந்து உடம்புலேருந்து எடுக்கிறது தான், இதான் கரெக்டான டைம்னு இவன் வந்து இவனோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது கரெக்டாக வாட்சர் வந்து இவங்க ரெண்டு பேரையும் ஒரு பாக்கெட் டைமென்ஷன் மாதிரி உருவாக்கி அதில் அடக்கிடுறாங்க. அப்போ தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து வாட்சர் கிட்ட கேட்குறான், உங்களுக்கு இது எல்லாமே நடக்கும்னு தெரியுமா? ஆமாம், எனக்கு எல்லாமே நடக்கும்னு தெரியும், நீ உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியும், ஸோ அதனால தான் இவங்கள பாக்கெட் டைமென்ஷனில் அடைச்சேன், இப்போ நீ தான் இவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி எல்லா கார்டியன்ஸும் வந்து அவங்கவுங்க டைம் லைனுக்கு கரெக்டாக போயிடுறாங்க. பிளாக் விடோ மட்டும் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா, ஏன்னா அவளோட பிளானெட்டில் அவள் ஒருத்தி தான் இருக்கா, மிச்சம் எல்லாரும் இறந்துட்டாங்க. அல்ட்ரான் வந்து எல்லாரையும் கொண்டுட்டான், கிளின்ட்டும் வந்து லாஸ்ட் எபிசோடில் இறந்துட்டான். ஸோ அவள் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கும் போது இது வரைக்கும் வாட்சர் பண்ணாத ஒன்றை வந்து பிளாக் விடோக்கு பண்ணுறா. அவளுக்கு வந்து ஒரு புது யூனிவர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. அந்த யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் வந்து லோக்கி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட் லோக்கி கிட்ட அந்த அவெஞ்சர்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பிளாக் விடோ இறந்துருக்கா அந்த யூனிவர்ஸில். ஸோ இந்த யூனிவர்ஸுக்கு தான் நீ கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு வாட்சர் வந்து இந்த பிளாக் விடோவை அங்கே போய் சேர்க்குறான். அங்கே நிக் ஃபியூரி வந்து நீ வந்து எங்கள் பிளாக் விடோ இல்லை, பட் அவளோட ஸ்பிரிட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்னாலேஜ் பண்ணிட்டு அதோட அப்படியே ஹாப்பி எண்டிங்காக முடிக்கிறாங்க. மிட்கிரெடிட் சீனில் அந்த மிஷன், அந்த ஃபஸ்ட்டு சீனில் காட்டின மிஷனை அப்படியே கேப்டன் கார்ட்டர் கண்டினியூ பண்ணுறா. அங்கே வந்து அந்த பைரேட்ஸ் வந்து ஒரு ஹைட்ரா ஸ்டாம்பரை வந்து அடைச்சி வச்சிருக்காங்க. இந்த ஹைட்ரா ஸ்டாம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் காட்டின ஸ்டீவ் ரோஜர்ஸோட ஆர்மர் தான் இது. என்னன்னா ஸ்டீவ் ரோஜர்ஸ் அதுக்குள்ளே தான் இருக்கான். ஸோ அப்படியே கிளிஃப் ஹேங்கரில் முடிக்கிறாங்க. ஸோ சீசன் 2ல் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா கேங்கோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில காஸ்மிக் பீயிங்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. லிவிங் ட்ரைபியூனல், பியாண்டர், இந்த மாதிரி சின்னதாக ஈஸ்டர் எக் காட்டுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சீசன் 2 வரத்துக்கு முன்னாடி எக்ஸ்மேன் படங்களும் ஃபென்டாஸ்டிக் 4 படங்களும் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அவங்கள சுற்றி நடக்கிற கதையை வச்சும் வாட் இஃப் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த வாட் இஃப் சீரீஸே வந்து இட்ஸ் குட் சீரீஸ். நிறைய எபிசோட் கொஞ்சம் போர் அடித்தாலும் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் ஓவரால் பார்க்கும்போது உண்மையிலேயே தரமான சீரீஸ் தான் இது. என்ன டோனி ஸ்டார்க்கை அடிக்கடி போட்டு தள்ளினது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கும் சில காரணங்கள் இருக்கும். ஏன்னா வந்து இனிமேல் டோனி ஸ்டார்க் வந்து MCUவில் காட்ட போகிறது இல்லை. ஸோ அந்த கேரக்டர் வந்து முடிஞ்ச அளவுக்கு இவங்க வந்து வீக் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. நான் அப்படியே MCUவோட அடுத்த சீரீஸ் ஹாக்கைக்கு வெயிட் பண்ணுவோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பாய்.